நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கத்துக்குத்து ரொம்ப ஆழமா பட்டிருக்கிறதுனால அவரோட ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிருக்கு. மிஸ்டர் வடமலை நடக்கிறது கஷ்டம். நீங்க அவருக்கு தைரியம் சொல்றதுல தான் அவர் வாழ்க்கையே இருக்கு. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அவரை ஒதுக்கி மட்டும் வச்சிடாதீங்க. செல்லுமா, டாக்டர் என்ன சொன்னார் செல்லுமா? செல்லுமா, என் காலை பாரு, இங்கிருந்து உணர்ச்சியே இல்லை செல்லுமா. என்னால நடக்கவே முடியாது போல இருக்கு செல்லுமா. செல்லுமா, இங்கிருந்து உணர்வே இல்லை செல்லுமா. நீ வேணா தொட்டு பாரு, வா செல்லுமா. செல்லுமா, என்னால நடக்க முடியாதா செல்லுமா? இனிமே என்னால நடக்கவே முடியாதா? என்ன செல்லுமா, எதுவுமே பேசாம இருக்க, சொல்லு செல்லுமா. என்னால நடக்க முடியாதா? என் கால் சரியாகதா செல்லுமா? செல்லுமா, சொல்லு செல்லுமா. இனிமே என்னால நடக்கவே முடியாதா? நான் இனிமே உனக்கு பாரமா தான் இருக்க போறேன்னா சொல்லு செல்லுமா. ஏதாவது பேசு செல்லுமா. டாக்டர் என்ன சொன்னாங்க செல்லுமா? உண்மையை சொல்லு செல்லுமா. செல்லுமா, சொல்லு செல்லுமா. என்னால நடக்க முடியாதா? கால் இனிமே வராதா? சொல்லு செல்லுமா. ஏதாவது சொல்லு செல்லுமா. நான் இனிமே உனக்கு பாரமா தான் இருக்க போறேன்னா சொல்லு செல்லுமா. செல்லுமா, செல்லுமா, உண்மையை சொல்லு செல்லுமா. செல்லுமா, நான் இனிமே நடக்க மாட்டேனா? எனக்கு கால் வராதா? சொல்லு. ஏன் செல்லுமா பேசாம இருக்க? சொல்லு செல்லுமா. ரத்னா, ரொம்ப நேரமா திரும்பி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கா. அவளோட காதலனை தான் கரெக்டா இந்த நேரத்துக்கு ஆஜராயிடுவாரு. அதான் தலைவனை காணமேனு தலைவி திரும்பி பார்த்துட்டே வர. யாருடி அது? சூப்பர் ஃபிகரா? எப்படி இருப்பாரு? ஏய் நிறுத்தடி, என்ன பேச்சு இது? நாமெல்லாம் +2 ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கெல்லாம் +2 தான், நீ +10 ஆயிட்டியே. ஐயோ நிறுத்தடி. ஏய், எனக்கு பதில் சொல்லு, உன் தலைவன் எப்படி இருப்பாரு? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அதோ வருது பார்த்தால. இந்த கோமதி நீ படிய. ஐயோ, எங்க பேர் போட்டிருப்பாங்களேன்னு படபடப்பா இருக்கு. ஏய், ஏன் இப்படி பயப்படுற? இதுல நம்ம பேர்ல போட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். பரவாயில்ல, நீ படி.
தங்கையின் கணவரை கொல்ல முயன்ற அண்ணன் கைது. சென்னை, ஜூலை. ஆள் பாக்குறதுக்கு சுமாரா தாண்டி இருக்காரு. நீ என்ன சூரிய மாதிரி இருப்பாரு நினைச்சியா? சூர்யா மாதிரி இல்லைனாலும் ஸ்டூடெண்ட் மாதிரியாவது இருக்கணும்ல. விட்ரி ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லைனாலும் வண்டமுருகன் மாதிரியாவது இருக்காருல்ல. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு தெரியும் நீங்க என்ன பார்க்க தான் வந்தீங்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு முக்கியமான வேலையா அங்க வந்தேன். அப்படியே ஆக்சிடென்ட்டா உங்களை பார்த்தேன், அவ்வளவுதான். எங்க ப்ராமிஸ் பண்ணுங்க நீங்க என்ன பார்க்க வரல. சரி விடு விடு விடு. ஆமா, அப்பா உடம்பு எப்படி இருக்கு? அதான் வீட்டுக்கு வந்துட்டாராமே, நீ போய் அவர் பார்க்கல? அப்பா உடம்பு சரியாகி எங்க வீட்டுக்கு தான் வந்தாரு. ஆனா அந்த ஸ்னேகா வந்து கூட்டிட்டு போயிட்டா. எங்க அம்மாவை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. உனக்கு உங்க அம்மா நினைச்ச வருத்தமா இருக்கு, எனக்கு எங்க அப்பாவை நினைச்ச வருத்தமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உன் கூட இருக்கிற நேரத்தில் தான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். உண்மையாவ சொல்றீங்க? நம்பலையா? இல்ல, உண்மையை சொல்லணும்னா நானும் உங்களோட இருக்கிற டயத்துல தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நல்லவேளை எங்க நம்ம பேர் வந்துருமோன்னு பயந்து செத்துட்டு இருந்தேன். நல்லவேளை வரல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ பண்றதெல்லாம் பார்த்தாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன் நீ இப்படி பயந்து சாகிறது தான். வீட்டுக்கு போய் நிதானமா வேலைக்காரிய பேப்பர் வாங்க சொல்லி பொறுமையா படிச்சிருக்கலாமே. அதை விட்டுட்டு நடு ரோட்ல வண்டியை நிறுத்தி இப்படி அவசர அவசரமா பேப்பர் வாங்கி படிச்சுட்டு நீ டென்ஷன் ஆகுறது பார்த்தாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன் வெயிட் பண்ற? வண்டி எடு போலாம். ஒரு நிமிஷம், இந்த பேப்பர் விஷயமா நம்ம வக்கீலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுறேன். ஹலோ வக்கீல் சார், நான் ஸ்னேகா பேசுறேன். தங்கையின் கணவரை கொல்ல முயன்ற அண்ணன் கைது. ஏ ரத்னா, இங்க வாயேன். ஒரு நிமிஷம். என்னடி அங்க பாடி உங்க அப்பா போட்டோ? என்னடி உங்க அப்பா கொலை செஞ்சுட்டாரா? என்னடி ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொன்ன, ஜெயில இருக்காருன்னு போட்டிருக்கு. நாளைக்கு பிரின்சிபல் சார் கூப்பிட்டு உன்னை கேள்வி கேட்டா என்னடி பதில் சொல்வ? ரத்னா, ஒரு வாரம் ஸ்கூல் பக்கம் வந்துடாத, பசங்க எல்லாம் கலாய்ச்சிருவாங்க. வராங்க வரோம். வக்கீல் சார், ஆக்சுவலா இந்த பேப்பர்ல நியூஸ் வந்ததுல அதை பத்தி உங்ககிட்ட பேசலன்னு தான். இல்ல இல்ல இல்ல, என் பேரெல்லாம் வரல. ஓகே ஓகே.
ரத்னா அழாத, இது ரோடு. சுரேஷ், எங்க அப்பா கைதான விஷயத்த எல்லாரும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. உங்களுக்காவது இத பத்தி ஏதாவது தெரியுமா? ஐயோ ரத்னா, இத பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது ரத்னா. சார் நான் உங்களை திரும்ப கூப்பிட்டுமா சார்? ஓகே. கோமதி, பின்னாடி ரத்னா நிக்கிறடி. நான் வரேன். ஏய் ரத்னா. ரத்னா, ஹாய் ரத்னா, ரொம்ப நேரம் பார்த்து எப்படி இருக்க? எப்படி இருக்கனா? உன்னால மகா கேவலமா இருக்கேன். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டல. நல்லா இருக்கே. நான் உங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனேனா? உங்க அப்பா உங்க மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணாரு, அதனால ஜெயிலுக்கு போனாரு. எங்க அப்பா கொலை செய்ய முயற்சி பண்ணாரா? இவளை விடக்கூடாது. அழ வைக்கணும். துடிக்க துடிக்க அழ வைக்கணும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க புருஷன் என் வீட்டுக்காரரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாத தெரிஞ்சது, தூக்கு மேடைக்கு அனுப்புறது கூட நான் தயங்க மாட்டேன். கூட பிறந்த அண்ணனையே வா தூக்கு மேடைக்கு அனுப்ப போற? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நான் சவால் விடல, சத்தியம் பண்ணி சொல்றேன். என் புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ணது யாரோட புருஷனா இருந்தாலும் சரி, நான் சொன்னது செய்யாம விட மாட்டேன். அக்கா, அய்யோ, என்னக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க? முத்தழகி, என்ன முத்தழகி, அவருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போனேன். வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு இங்க வந்து நின்னுட்ட. நீ சாப்பிட வேண்டாமா? எனக்கு சாப்பாடு வேண்டாமா? ஏன் சாப்பாடு வேண்டாங்கிற? எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இருக்க போற? உனக்கு பிரச்சனை என்ன புதுசா? என்னைக்கு அந்த பாவி மனுஷனுக்கு உன்னை கட்டி வச்சோமோ அன்னிலேருந்து உனக்கு பிரச்சனை தானே? அம்மா, நீ அவரை திட்டாதம்மா. அவரே நொந்து போய் ஜெயில உட்கார்ந்திருக்காரு. கூட பிறந்த தங்கச்சி தான் அவரை புரிஞ்சுக்காம பேசுறா. நீயாவது அவரை பத்தி கொஞ்சம் அக்கறையா பேசுமா. என்னம்மா, போய் செல்லம்மாவை பார்த்துட்டு வந்தியா? பதில் சொல்லுமா. என்ன சொன்னா செல்லம்மா? போய் பார்த்துட்டு வந்தியா இல்லையா? பார்த்தேன்பா. கொஞ்சம் கூட மனசுல ஈவரக்கம் இல்லாம பேசுறா. உங்க அண்ணன் கொலை பண்ற அளவுக்கு போயிருக்க மாட்டாருன்னு எவ்வளவு எடுத்து சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாப்பா. அந்த அமுதா புருஷன் வாசு இல்ல, அவன்தான் இவர் கோர்ட்ல பேசினதை வச்சு எதையோ அவகிட்ட போட்டு கொடுத்திருக்கான். அவளும் முழுசா நம்பிட்டா. அது சரி, கண்டவன் கண்டதை சொல்லுவான். அதுக்காக தான் கூட பிறந்தவன் இப்படி ஒரு தப்பை பண்ணுவானா பண்ண மாட்டான்னு அந்த செல்லம்மாவுக்கு தெரியவனா? எல்லாம் நம்ம தலையெழுத்து. தலையெழுத்து இல்லைங்க. நம்ம மாப்பிள்ளை என்னைக்கு அந்த ஸ்னேகாவோட சேர்ந்தாரோ அன்னைக்கு பிடிச்ச கிரகம் தாங்க. இது என்னைக்கு விட போதோ தெரியலையே. அப்பா, நான் ரத்னா கிட்ட அவங்க அப்பா ஜெயிலுக்கு போன விஷயத்த சொல்லல. நீங்களும் யாரும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. இல்ல போங்க போங்க. ஏன் பேக் தூக்கி போட்ட? ஏய், டியூஷன் சென்டர் போல அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்ட?
ரத்னா, ஏமா அழற? சொல்லுடி, ஏன் அழற? மறைச்சிட்டீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டீங்கல்ல அப்பா அரெஸ்ட் ஆன விஷயத்த. உனக்கு யார் சொன்னா? நான் பார்த்தேம்மா, நான் பார்த்தேன். பத்திரிக்கையில அப்போட பெரிய போட்டோ போட்டு கைது, கொலை முயற்சின்னு எழுதிருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணாங்கம்மா. அம்மா சொல்லுமா, அப்பாவை எதுக்குமா அரெஸ்ட் பண்ணாங்க? அம்மா சொல்லுமா. மாமா, நீ எதுவுமே சொல்ல மாட்ட. நீ இன்னும் நான் சின்ன குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கல. சொல்ல மாட்டேம்மா. இப்படி சொல்ல போறியா இல்லையா? அதே ஏண்டி அவகிட்ட கேக்குற? போய் உன் அத்தைய கேட்க வேண்டியது தானே. அத்தை அத்தைன்னு தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டானே இல்ல. அவ சொல்றாளா உங்க அப்பா தான் ஆளை வச்சு வடமலைய கொலை பண்ண முயற்சி பண்ணாருன்னு. அத்தை அப்படிலாம் ஒண்ணு சொல்லி இருக்க மாட்டாங்க. நீங்க சும்மா இருக்க பாரு. அம்மா சொல்லுமா, சொல்லுமா, சொல்லுங்கம்மா, சொல்லு. அத்தை அப்படி சொன்னாங்களான்னு சொல்லுமா. நான் என்ன தேடி சொல்லுவேன்? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நானே போய் அத்தைய கேட்கிறேம்மா. ரத்னா, நீ அங்கெல்லாம் போக கூடாது. ஏமா, ஏன் போக கூடாது? அப்பா அரஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. நான் போய் அத்தை கிட்ட பேசுறேம்மா. எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னா அத்தை நம்புவாங்கம்மா. அப்பாவை வெளியே கொண்டு வந்துடலாம்ல. வேண்டாண்டி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் போவேன். சரி, நீ போயிட்டு வா. ஆனா தாத்தாவையும் பாட்டியும் கூட கூட்டிட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இவங்க அங்க வந்தாங்கன்னா அத்தையோட ஏதாவது பேசி சண்டை போட்டுருவாங்க. நானே போயிட்டு வரேம்மா. ரத்னா, வேண்டாம், நீ எங்கேயும் போக கூடாது. அம்மா ப்ளீஸ்மா, நான் அத்தைய தானே பார்க்க போறேன். ப்ளீஸ்மா. வேண்டாம், நான் போவேன். நான் போறேன். ஏய் ரத்னா, ரத்னா, என்னம்மா இது? இது எங்க கொண்டு போய் விட போகுதோ? கடவுளே கடவுளே. இங்க வடமலன்னு ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு ஐசியூல. ஐசியூ எங்க இருக்கு? ஐசியூ அங்கே இருக்குமா? வாங்க ராஜகுமாரி. கொத்துறதையும் கொத்திட்டு பணம் சுடுகாட்டுக்கு போச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வர சொன்னானா உங்க அப்பா அந்த கொம்பேரி புக்க? ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? யார் உனக்கு தாத்தா? என் பிள்ளைய சாகடிக்க முயற்சி பண்ணவன் உங்க அப்பா. அப்படிப்பட்டவனோட பொண்ணு நீ எனக்கு பேத்தியா இருக்க முடியாது. போ போ வெளியே. போன் சொல்றல. நீங்க போய் சொல்றீங்க. எங்க அப்பா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. ஓஹோ, உங்க அப்பா இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண மாட்டாரா? உங்க அப்பா எங்க அண்ணனை பார்த்து கொன்னுடுவேன்னு சொன்னதுக்கு சாட்சி இருக்கு. என்னங்க பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அமுதா, அவ சின்ன பொண்ணு, விவரம் புரியாம இங்க வந்திருக்கா. ரத்னா, நீ வீட்டுக்கு போ. நான் செல்லமாத்தையே தான் பார்க்க வந்தேன். நான் அவங்கள பார்த்துட்டு தான் இங்கேருந்து போவேன். எதுக்கு எங்க அண்ணியை தேடுற? இப்ப உங்ககிட்ட என்ன பேச போற? உங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு, அதை பத்தி எங்க அண்ணி கிட்ட பேச போறியா? ஏன் உங்க அம்மா வரல? உன்னை தூது அமிச்சாங்களாக்கும். இங்க பாருங்க, எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க.
அவங்க ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, உங்க அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க. உங்க அம்மா செல்லம்மாக்கு விஷத்தை வச்சா, உங்க அப்பா வடமொழியை கொல்றதுக்கு முயற்சி பண்ணா. உங்க அம்மா விஷம், உங்க அப்பன் கத்தி. பா திரும்ப திரும்ப சொல்றேன், எங்க அப்பா அம்மா பத்தி தப்பா பேசாதீங்க. ரத்னா, நீ வீட்டுக்கு கிளம்பு. செல்லம்மா சாப்பாடு எடுத்துட்டு வர போயிருக்காங்க, வரத்துக்கு லேட் ஆகும். நீ போ. இல்ல, நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும். மாமாவை கத்தியால குத்த சொன்னது எங்க அப்பாவான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏய், இப்ப எதுக்கு கத்துற? உங்க அப்பா எங்க அண்ணனை கத்தியால குத்துனாரா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? அவரால கத்தி குட்டுப்பட்டு இடுப்புக்கு கீழே செயல இருந்து உங்க கண்ணு முன்னாடி தானே கிடக்குறாரு. அவர்கிட்டயே கேளு. வந்துட்டான். மாமா. ரத்னா, என் பையன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? போ போங்கறல்ல. சார், சின்ன பொண்ணு, அவளை எதுக்கு விரட்டுறீங்க? சும்மாரியா, உனக்கு என்ன தெரியும்? மாமா, நீங்க சொல்லுங்க மாமா. நீங்க இப்படி ஆனதுக்கு காரணம் எங்க அப்பாவா? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. உங்க அப்பாவை மாதிரி ஒரு படுபாவியை நான் பார்த்ததே இல்லை. கேடு கட்டவன், கேடு கட்டவன். ஆளை வச்சு அடிச்சு இப்படி நடக்க முடியாம பண்ணதுக்கு ஒரே அடியா என்ன கொண்டு போட்டுக்கலாம். சொல்லு, போ, உன் அப்பங்கிட்ட போய் சொல்லு. வடமலையா நடக்க முடியாம இருக்கா, ஆளை வச்சு அடிக்க வேண்டாம், கத்தி எடுத்துட்டு வந்து குத்த சொல்லு. ஓட முடியாதுல்ல, தப்பிச்சு ஓட முடியாதுல்ல. போ, போய் சொல்லு, போ. என்னடி இங்க வந்திருக்க? ஏன் அத்தை, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் தப்பா சொல்லலையே. அத்தை, உங்களுக்கு என் மேல கோவமா? நான் ஏமா உன் மேல கோவப்பட போறேன்? அழுதியா? அதெல்லாம் எதுவும் இல்ல அத்தை, கண்ணில் தூசி விழுந்துருச்சு. நான் உங்களை ஒண்ணு கேட்பேன், நீங்க உண்மையா பதில் சொல்லணும். எதை பத்தி கேட்க போற? வேண்டாம், நீ குழந்தை, படிக்கிறது மட்டும் பாரு. போ, நீ முதல்ல வீட்டுக்கு போ. இல்ல அத்தை, நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். மாமாவை ஆள் வச்சு கத்தியால கொத்துனது எங்க அப்பாவா அத்தை? மாமாவோட இந்த நிலைமைக்கு அப்பாவாத்த காரணம்? நான் என்னன்னு சொல்லணும்? இல்லைன்னு சொன்னா நான் என் புருஷனுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும்.
வாமான்னு சொன்ன நீ தயங்க மாட்ட. நீ போ போ. அந்த நரகத்துக்கு வந்த அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன். நீ போமா. ஏன் நான் இங்க வந்தது தப்பா? இல்லம்மா, எந்த குழந்தையும் ஒரு அப்பனை இந்த கோலத்துல பார்க்க கூடாது. நீ என்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு பேசுற சக்தி இல்லப்பா. நீ போமா. அப்பா ஒரு நிமிஷம். ஏன்பா இப்படி பண்ணீங்க? என்னம்மா கேட்ட? அப்பா என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. வடமலை மாமாவை கொல்ல சொல்லி நீங்க தான் சொன்னீங்களா? இல்ல. எல்லாரும் சொல்றாங்களே. எல்லாரும் சொல்லுவாங்க, நீ நம்பலாமா? உங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி விதவி ஆகணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு மோசமானவன் இல்லம்மா. அதை ஏன் தலையை குனிஞ்சிட்டு சொல்றீங்க? என்ன பாக்குற தைரியம் உங்களுக்கு இல்லையா? சொல்லுங்கப்பா, என்ன பார்த்து சொல்லுங்க. வடமலை மாமாவை கொல்ல சொல்லி நீங்க சொன்னீங்களா? அதுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களா? சொல்லுங்க. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. இது எல்லாமே நான் செஞ்ச பாவத்துக்கு, உங்க அம்மாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு. பெத்த பொண்ணு உன்னை தவிக்க விட்டேன் பார், அதனால எனக்கு கிடைச்ச தண்டனம் ஆயுது. அடுத்தவங்க பேசுறதெல்லாம் நம்பாதம்மா. உங்க அப்பா அப்படி பண்ணுவானா? நீ போடா கண்ணு, வீட்டுக்கு போ. அப்போ நீங்க அந்த பாவத்தை செஞ்சிருக்கீங்க. ரத்னா, நான் சொல்றது உனக்கு புரியலையம்மா. நீ போ. ஏன்பா என்ன விரட்டிட்டே இருக்கீங்க? அம்மா ஸ்னேகாவை பத்தி கேட்டப்போ ஏதேதோ சொல்லி சமாளிச்சீங்க. ஸ்னேகா என்ன பத்தி கேட்டப்போ ஏதேதோ மழுப்பி சமாளிச்சீங்க. இப்போ நான் உங்களை கேக்குறப்போ பாவம் அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறீங்களே. ஏப்பா உங்க பேச்சுல சமாளிப்பு மட்டுமே இருக்கு, உண்மையே இல்லையே. அம்மா, நீ உங்க அப்பாவை கொலைகாரன்னு முடிவு பண்ணிட்டே பேசுறம்மா. ஆமா, வேற என்ன பேச சொல்றீங்க? வடமலை மாமாவை ஒரு வாட்டி நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்கப்பா. இடுப்புக்கு கீழே உணர்ச்சி இல்லாம பாதி உடம்பு பாதி உசுருமா அரகுற மனுஷனா அவர் கதறத பார்த்தா உங்களை எல்லாரும் கொலைகாரன்னு தான் சொல்லுவாங்க. ரத்னா, நீ இப்படி பேசி பேசி என்ன கொல்லாதம்மா. எப்படியும் வக்கீல் என்ன ஜாமீன்ல எடுத்துருவாங்க. நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன், அப்பதாம்மா உண்மை புரியும். நீங்க வெளியே வர வரைக்கும் நான் உசுரோட இருப்பேனான்னு தெரியலையே. என்னோட கிளாஸ்மேட், என்கிட்ட பேசாதவங்க, என்னை பார்த்து சிரிக்கிறது, என்னை கிண்டல் பண்றது,
என்ன உசுரோட கொல்ற மாதிரி இருக்கு. நீங்க உண்மையை சொல்லுங்க. மாமாவை கொலை பண்ண சொல்லி சொன்னீங்களா இல்லையா? ரத்னா, நான் சொல்றதை கேளுமா. நீ என் பொண்ணு இல்லம்மா, நீ தான் என் அம்மா. ஒரு 10 நாள் பொறுத்துக்க, உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். தேவையில்ல. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக செத்து போன பாட்டி இழுக்காதீங்க. ஸ்னேகாவோட பழக்கம் வந்ததும் நீங்க பல தடவை அம்மா கிட்ட போய் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அந்த ஸ்னேகாக்கு பணம் கொடுக்கறதுக்காக பாட்டி வீட்டுல நகையை திருடி அவமானப்பட்டதை என் கண்ணால பாத்திருக்கேன். உங்களால எனக்கு கடத்தி கொடுமைப்படுத்திருக்காங்க, அதையும் நான் அனுபவிச்சிருக்கேன். இன்னும் ஒண்ணுதான்ப்பா பாக்கி, அதையும் நான் செஞ்சிடுவேன். செல்லம், அப்படி பேசாதடா, அப்படி பேசாத. உங்க பாட்டி மேல சத்தியம். பாட்டி மேல எல்லாம் சத்தியம் வேண்டாம். உங்க பொண்ணு என் மேல சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்கப்பா, என் மேல சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்களே, ஏன் தயங்குறீங்க? அம்மா, படமல சாவணும், அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொன்னது உண்மைதான். ஆனா அது கோபத்துல சொன்ன வார்த்தைமா. அது குடிபோதையில சொன்ன வார்த்தைமா. அது என்ன நம்புடா கண்ணு, என்ன நம்பு. ஆனா இப்ப வடமலை அடிச்சதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆத்திரத்தில் அப்படி சொன்னனே தவிர வடமலையை நான் அப்படி பண்ணுவேன்மா. உங்க அப்பாவை நம்புமா. மாமாவை கொலை சொல்லி சொன்னீங்கல்ல, சொல்லுங்கப்பா, சொன்னீங்கல்ல. இல்லம்மா. இனிமே முகத்திலே முழிக்காதீங்கப்பா. இனிமே முகத்திலே முழிக்காதீங்க. இனிமே முகத்திலே முழிக்காதீங்கப்பா. இனிமே முகத்திலே முழிக்காதீங்க. அவன் சொத்தை என்கிட்ட கொடுக்கும்போது செல்லம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். ஆனால் அவன் இப்போ இருக்க நிலைமையில செல்லம்மா கிட்ட சொல்லிட்டான்னா ஆஹா, அவனை சொல்லவே விடக்கூடாது. செல்லம்மா, அவன் தான் நல்லா ஆயிட்டான்ல, அப்புறம் ஏன் கண் கலங்குற? அமுதா வாசு எங்க? வாசு டாக்ஸி பிடிக்க போயிருக்காமா. அமுதா பில் செட்டில் பண்ண போயிருக்கா. பணம் என்கிட்ட தானே இருக்கு, அவ எப்படி பில் செட்டில் பண்ணுவா? நான் தாமா கொடுத்தனுச்சேன். மேலும் மேலும் நீங்க எதுக்கு மாமா கடன் பண்றீங்க? ஆபரேஷனுக்கு வேற 5 லட்சம் ரூபாய் கட்டிருக்கீங்க. இப்ப இது வேற. என்கிட்ட பணம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இவரை கொஞ்சம் பார்த்து. சரிம்மா.
என்னப்பா அப்படி பார்க்குற? எனக்கு ஏது பணம்னு பார்க்குறியா? எல்லாம் உன் பணம் தான்ப்பா. நீ வாங்கி வச்சிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, அதில் 2 கடையை வாடகைக்கு விட்டு அதில் வந்து அட்வான்ஸ் பார்த்ததாப்பா நான் உனக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினேன். படமல்ல, நீ என் பேரில் பவர் கொடுத்துருக்கியே, அதை நான் இது வரைக்கும் செல்லம்மாக்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போதைக்கு நீ செல்லம்மாக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன் சித்தப்பா? ஏன்? நல்லா கையை காலை வீசி நடக்கும்போதே உன் பேச்சு அவ கேட்க மாட்டா. இப்போ அதனால சொத்தை பத்தி அவகிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. நீ என்ன நினைக்கிற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சித்தப்பா. குழப்பமா இருக்கும்போது தான் நீ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இனிமே எல்லா முடிவும் நான் எடுக்கிறேன். இதை பாரு, பொம்பளைங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலயும் எழுந்து நடக்க முடியாது. நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஐயா. இனிமே நான் சொல்றது மட்டும் கேளு. காணாம போன குழந்தைய பத்தியோ சொத்தை பத்தியோ செல்லம்மா கிட்ட சொல்லவே சொல்லாத. காலப்போக்கில் அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லாம வேணாங்கிறத முடிவு பண்ணுவோம். என்ன சொல்றேன்? என்னப்பா? அண்ணா, டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்குறதுக்காக டாக்டரை பார்க்க போயிருந்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க அண்ணனை நாங்க காப்பாத்தல, உங்க அண்ணி தான் காப்பாத்துனாங்கன்னு சொன்னாங்க. அண்ணி மட்டும் சரியான டைம்ல உங்களை இங்க கொண்டு வந்து சேர்க்கலனா நீங்க உயிர் பொழைச்சிருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த பணத்தை மாமா கிட்ட கொடுத்துரு. என்னங்க சித்தப்பா? எதுக்குமா என்கிட்ட கொடுக்குற? எல்லாமே என் பிள்ளையோட பணம் தானம்மா. அவங்ககிட்டயே கொடுத்துட்றேன். அவங்க கையில் 4 காசு இருக்கணும்ல, வச்சுக்கப்பா. உன் கையில் 4 காசு இருந்தால் தான் உனக்கும் மரியாதை. இந்தா இப்படி வாங்கிக்கோப்பா. கார் வந்துருச்சு, வீட்டுக்கு போலாங்களா? நானும் அமுதாவும் வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வரோம். ஏன் வாசு? இல்ல, அம்மா வீட்டுல தனியா இருக்காங்க, அதான். வாங்க சார், போலாம் வாங்க.
நல்லா இருக்காங்க. அறிவு இருக்காடி உனக்கு? அவளையே இங்கே அனுப்பிச்சு வச்ச? ரத்னா இங்க வந்தாளா? ஒரு பொண்ணு எங்க வந்தா போறான்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க. இல்லங்க, அவ இங்க வந்து சண்டை போட்டு போறா. இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. செல்லம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனா அப்படியே இங்க வந்திருப்பா போல் இருக்கு. ஓ, அவளை பத்திரமா பாத்துக்க. எங்க வக்கீல் வந்திருக்கிறாரு, உங்களை ஜாமீன்ல எடுக்கணும் இல்லையா? எனக்கு ஜாமீன் கிடைக்காதுமா. காமெடி தான் சொல்லிட்டாள, நான் தான் பணம் கொடுத்து வடமலையை கொலை செய்ய சொன்னேன். எனக்கு எப்படி ஜாமீன் கிடைக்கும்? ஓமா. இல்லங்க, ரத்னாக்காகவாவது நீங்க வீட்டுக்கு திரும்பி வரணும்ல. முத்தழகி, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு நான் துரோகம் செஞ்சேன். அதுக்கான உண்டான தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டாமா? கொஞ்ச நாள் ஜெயிலே இருந்துட்டு வரேன். நீ போ. சார் அப்படிலாம் பேசாதீங்க சார். இது என்னோட முதல் கேஸ் சார். நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க சார். நான் உங்களுக்கு ஜாமீன் வாங்கி தரேன். அம்மா கொடுங்கம்மா, கொடுங்க. இந்தாங்கம்மா சார், கையெழுத்து போடுங்க சார். சார் போடுங்க சார். போடாதீங்க போடாதீங்க போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க, போடாதீங்க. ஏய், எதுக்குடி கையெழுத்து போட வேணாம்னு சொல்ற? இல்லங்க, தோ நம்ம வக்கீல நான் கூட்டிட்டு வந்திருக்கேங்க. அவர் பேப்பர்ஸ்ல ரெடி எடுத்து வந்திருக்காரு. நீங்க சீக்கிரம் கொடுங்க. நம்ம இடத்துல கையெழுத்து போடுங்க. முடியாது. நான் தானே தாலி கட்டின பொண்டாட்டி. என்னுடைய வக்கீல் பேப்பர்ல தான் அவர் கையெழுத்து போடுவார். ஐயோ இந்த இத்ரூண்டு மஞ்சத்தாலியை வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் சென்டிமெண்ட் டயலாக்ஸ் பேசுவீங்க, எவ்வளவுதான் சென்டிமெண்ட் படம் எடுப்பீங்க. அந்த சென்டிமெண்ட்ல இப்ப எதுக்கு தேவையா? விடுங்க. பாருங்க, அரெஸ்ட் பண்ணும்போது கூட இருந்தது யாரு? நான் தானே. அப்ப நான் தானே ஜாமீன் எடுக்கணும். நான் தான் ஜாமீன் எடுப்பேன். நாங்க கையெழுத்து போடுங்க. மேடம் அப்படிலாம் பேசாதீங்க. இவங்க தான் லீகல் பொண்டாட்டி. இவங்களுக்கு தான் ஜாமீன் எடுக்க உரிமை இருக்கு. இவங்க தான் ஜாமீன் எடுக்க போறாங்க. மேடம் இது என்னோட முதல் கேஸ் மேடம். தயவு செஞ்சு தொந்தரவு படாதீங்க மேடம். சார் கையெழுத்து போடுங்க சார், ப்ளீஸ் சார். யோ கம்னரியா, இவங்க லீகல் பொண்டாட்டியா? அப்போ இவங்க ரெண்டாவது பொண்டாட்டியா? ரெண்டாவது பொண்டாட்டி. இவங்களுக்கு லீகலா உரிமை இருக்குன்னு சொன்னா இவங்களுக்கு லீகலாவும் உரிமை இருக்கு, இல்லீகலாவும் உரிமை இருக்கு. சார் இல்லீகல் பொண்டாட்டி சார், கையெழுத்து போடுங்க சார். யோ சுமாரியா, நானே ஜெயிலில் இருக்கேன், என்னை வச்சு காமெடி பண்றீங்களா? நான் ஜட்ஜுக்கிட்டே சொல்லிடுறேன், எனக்கு ஜாமீன் வேணாம், ஆயுள் தண்டனை கொடுங்கன்னு. இவங்க 2 பேர்கிட்ட இருந்து நான் தப்பிச்சா போதும். ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க வெளியே வந்தா போதும். நீ உன் வக்கீல வச்ச கையெழுத்து வாங்கிக்க. அவர் ஜாமீன்ல வெளியே வரட்டும், நீங்க கொடுங்க. அக்கா நீ யாருக்கு யாரடி அக்கா? அக்கான்னு சொன்ன வாயை கிழிச்சிருவேன். இதுல என்னக்கா தப்பு இருக்கு? நீங்க அவரோட முதல் பொண்டாட்டிக்கா, நான் அவரோட 2வது பொண்டாட்டிக்கா. அப்போக்கா நீங்க எனக்கு அக்கா தானே வேணும். திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதடி. சரிக்கா விடுங்க, எதுக்கு வம்பு? நான் வயசுல சின்னவ, நானே வீட்டு கொடுத்துடுறேன். நீங்களே கையெழுத்து வாங்கிக்கோங்க. வேண்டாம், அவர் கையெழுத்து போடுறேன்னு சொல்லும் போது நிறுத்துங்கன்னு அபசகனமா பேசினல்ல, உன் வக்கீல வச்சே கையெழுத்து வாங்கிக்க. இல்லக்கா இருக்கட்டும், பரவாயில்லக்கா, நீங்களே கையெழுத்து வாங்கிக்கோங்க. யோ அக்கா வக்கீல, நீயே கையெழுத்து வாங்கிக்கோ. வேண்டாம், உன் வக்கீல வச்சே கையெழுத்து வாங்கிக்க. சார் சார் கையெழுத்து போடுங்க சார். சார் என் பேப்பர்ல கையெழுத்து போடுங்க சார். சார் இது என் முதல் கேஸ், கையெழுத்து போடுங்க சார். சார் இது என் 100வது கேஸ் சார், தயவு செஞ்சு கையெழுத்து போடுங்க சார். இப்போ நீங்க 2 பேரும் நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல உள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸ்னேகா குடு. தேங்க்யூ மேடம். கையெழுத்து போட்டாச்சுல்ல, கிளம்புங்க. சரி கிளம்புங்க. சார் முதல் கேஸ் இப்படி பண்ணிட்டீங்களா சார்? எல்லா நேரம். முத்தழகி இங்க வா. உன் பேரு முத்தழகியா? கையெழுத்து போட்டாச்சுல்ல, புறப்படு. ஏன் கிட்ட சொல்றதுக்கு எதுவும் ரகசியம் இல்லையா உங்ககிட்ட? ஓடி ஓன்னு சொல்றேன்ல, ஓசு கொடுக்குற. ஓ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.